துஆ என்பதை சமூகம் எப்படி பார்க்கிறது? சிரமங்களிலும் கஷ்டங்களிலும் நெருக்கடிகளிலும் மட்டும்தான் துஆவா? கிடையாது. அதி அற்புதமான ஒரு விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்கள் சிரமமான காலகட்டத்திலே இறைவன் உங்களை கைபிடித்து தூக்க வேண்டும் என்று நீங்கள் விருப்பப்படுகிறீர்களா? இறை உதவி உங்களின் கஷ்டகாலங்களிலே உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா? பெருமானார் சொன்னார்கள், நீங்கள் நல்லா இருக்கிற பொழுது அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கேளுங்கள். மகிழ்ச்சியாக இருக்கிற பொழுது, ஆனந்தமாக இருக்கிற பொழுது, வாழ்க்கையிலே நல்ல நிலையில் இருக்கிற பொழுது இறைவனிடத்திலே அதிகம் கேளுங்கள். உங்களுக்கும் ஒரு நெருக்கடி காலம் வரும், அப்பொழுது நீங்கள் கேட்காமலேயே அல்லாஹ் தருவான். உங்களுக்கு அந்த நேரத்தில் உதவி கிடைக்க வேண்டும் என்றால் நன்றாக இருக்கிற பொழுது இறைவனிடத்திலே நிறைய கையை தூக்கி பழகுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு 3 துஆ நான் உங்களுக்கு சொல்லித்தரப் போகிறேன். 3 முத்தான துஆக்கள். ஒன்று, குர்ஆனில் அதிகமாக பெயர் சொல்லப்பட்ட ஒரு நபி. இவரின் வரலாறு மடக்கி மடக்கி குர்ஆனிலே பேசப்படுகிறது. எந்த நபி? ஹஜ்ரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓதிய ஒரு துஆ. இன்னொன்று, இந்த அகிலத்தை படைத்து பரிபாலித்து ரட்சித்துக் கொண்டிருக்கிற இறைவன் அல்லாஹ், அவன் தன் தூதர் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு கற்றுக் கொடுத்த துஆ. 3, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்திற்கு சொல்லிக் கொடுத்த துஆ. 3மே முக்கியமான துஆக்கள். ஒன்று மூசா அலைஹிஸ்ஸலாம் ஓதிய துஆ, இன்னொன்று அல்லாஹ்வே கற்றுக் கொடுத்த துஆ, 3 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்வேறு துஆக்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். நம் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு துஆ. இதை 3ம் சொல்வதின் நோக்கம், அந்த துஆக்களின் பக்கம் நாம் அதிகம் தேவையுடையவர்களாக இருக்கிறோம். சுருக்கமாக சொல்கிறேன் பாருங்கள். ஹஜ்ரத் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சற்றேறக்குறைய 83 தடவை அவர்களின் பெயர் குர்ஆனில் இடம்பெறுகிறது. அவர்களின் வரலாறு மட்டும் 50க்கும் அதிகமான இடங்களிலே குர்ஆனிலே பேசப்படுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு மிகச்சிறந்த அல்லாஹ்வின் ரசூல்மார்களிலே மிக முக்கியமான இடத்திலே உள்ளவர்கள். உலுல் அஸ்ம் என்று சொல்லப்படுகிற உறுதிமிக்க நபிமார்களின் பட்டியலிலே அந்த 5 நபர்களிலே இவர்களும் ஒருவர். மூசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கு தெரியும், ஃபிரௌன் என்ற கொடுமைக்கார மன்னனிடத்திலே வளர்க்கப்பட்டவர். அங்கேதான் அவர் வளர்ந்தார். கடைசியில் யாருக்கு எதிராக மாறினார்? யார் வளர்த்தாரோ அவருக்கு எதிராகவே என்றால் அவன் சொல்லிக் கொண்டிருந்த அந்த கொள்கையை உடைப்பதற்கு, ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு அல்லாஹ் அவனிடத்திலேயே வளர்ந்த ஒருவரை அவருக்கு எதிராக மாற்றினார். அல்லாஹ் நாடினால் எப்படியும் எதையும் மாற்றுவான். நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்மால் தான் எல்லாம் என்று. ஒரு தூசுக்கு கூட நம் சமம் கிடையாது என்பதை ஒரு நிமிடத்திலே மாற்றி காண்பிப்பான், அற்புதத்தை காண்பிப்பான். நான் இல்லை என்றால் இந்த காரியம் நடக்காது என்று நெஞ்சை நிமித்திக் கொள்வோம். நீங்கள் இல்லாமல் உங்களை விட ஆக பலகீனமானவரை வைத்து அல்லாஹ் அந்த காரியத்தை 1க்கு 10 மடங்காக பெரிதாகி காட்டுவான், சாதித்து காட்டுவான். இது இறைவனின் சக்தி. மனித சக்தி இறைவனின் சக்திக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை. ஃபிரௌன் நான் தான் ரப்பு என்றான். அவனுடைய வீட்டிலேயே வளர்ந்தார் மூசா அலைஹிஸ்ஸலாம். அவனுக்கு எதிராகவே மாறினார். அவர் கண் முன்னாலேயே ஃபிரௌனை அல்லாஹ் அழித்தான். வரலாறு. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்ன விஷயத்திற்காக வேண்டி எகிப்திலிருந்து கிளம்பி மதியனுக்கு போகிறார்கள். நீண்ட பெரிய வரலாறு, நான் சுருக்கமாக சொல்கிறேன். மதியன் நகர் என்பது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அறிமுகமில்லாத ஊர். அது தெரிஞ்சவங்க யாரும் கிடையாது, பழக்கமானவங்க யாரும் கிடையாது, முன்பின் அறிமுகம் இல்லாதவர்கள் தான் பலர் அங்கே இருக்கிறார்கள். போய் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஓரத்தில் நிற்கிறார்கள். அந்த இடத்துல தண்ணி மெத்துறதுக்காண்டி நிறைய பேர் வர்றாங்க. தண்ணி பிடிக்கிறதுக்காண்டி, கிணத்துல தண்ணி இறைக்கிறதுக்காண்டி நிறைய பேர் வர்றாங்க, இறைக்கிறாங்க, போறாங்க. 2 பெண் பிள்ளைகள், நல்ல இளம் வயது பெண்கள் 2 பேர் ஒரு ஓரத்தில் நிற்கிறாங்க. மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அந்த பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை, இளம் வயது பிள்ளைகளை பார்த்தார்கள். நீங்க எல்லாம் தண்ணி இறைக்க போலையா? எல்லாரும் தண்ணி இறைச்சிட்டு போறாங்க, நீங்க மட்டும் நிற்கிறீங்க. அந்த பெண்கள் சொன்னார்கள், கூட்டமாக இருக்கிறது அந்நிய ஆண்கள் இருக்கிறார்கள், அந்நிய ஆண்களின் கண்களுக்கு படாமல் நாங்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறோம், நல்லொழுக்கத்துடன் வளர்க்கப்பட்டிருக்கிறோம், அவர்களுடன் கலப்பு என்பது எங்கள் மனம் ஒத்து வரவில்லை. அப்படியா? வேற ஏதாவது தண்ணி பிடிக்கிற இடம் இங்க இல்லையா அப்படின்னு கேட்டாங்க மூசா நபி. இருக்குது, ஒரு பழைய கிணறு, அது மூடப்பட்டு கிடக்கிறது, அது திறக்கிறதும் இல்லை, அதுல யாரும் பயன்படுத்துறதும் இல்லை. அதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் தன்னந்தனி நபராக போனார்கள். கிணறு மூடி இருந்தால் எவ்வளவு பெரிய மூடியை போட்டு மூடியிருப்பார்கள் என்பதை யோசிக்க வேண்டும். தனி ஆளாக மூசா அலைஹிஸ்ஸலாம் மூடியை தூக்கி எறிந்தார்கள். தண்ணீரை இறைத்து அந்த பெண்களுக்கு ஊட்டி கொடுத்தார்கள். நிம்மதியாக அந்த 2 பெண்களும் போனார்கள். வீட்டில் அப்பா இருக்கார், பெரியவர். பெண்கள் வந்தவுடன் கேட்டார் அந்த பெரியவர்,
என்னம்மா எப்போதுமே லேட்டாக வருவீங்க, இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டீங்க. கதையை சொன்னாங்க அந்த பெண்கள் 2 பேரும். அப்படியா, உங்களுக்கு உதவி செஞ்சாரா? ஆமாம். உதவி உபகாரம் செய்தவரை நான் அப்படியே விட்டுவிடக்கூடாதே, நாம் அவருக்கு ஏதாவது திருப்பி மறு உபகாரம் செய்ய வேண்டும், கூட்டி வாருங்கள் என்று சொல்ல போன பெண்களில் ஒருவர் வர அந்த கேப்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு துவா செஞ்சாங்க. அந்த துவா தான் இப்ப சொல்ல போறேன். தன்னந்தனியாக இருக்கிறார்கள். அடுத்த வேளை உணவு தெரியாது, எங்கே தங்க போகிறோம் தெரியாது, யாரிடத்தில் பேச போகிறோம் தெரியாது, அடுத்த வேளை என்ன, அடுத்த சம்பாத்தியத்திற்கு வழி என்ன தெரியாது, எதுவுமே தெரியாது. இப்பொழுது கேட்கிறார்கள், நீங்கள் தன்னந்தனியாக ஒரு இடத்தில் போய் மாட்டிக்கொண்டால் அந்த நிலை எப்படி இருக்கும் என்பதை ஒவ்வொருவரும் நாம் யூகித்துக் கொள்வோம். மொழி தெரியாத ஊரு, ஆள் தெரியாத ஊரு, சொந்த பந்தம் யாருமே கிடையாது வச்சுக்கங்களேன். ஏதோ ஒரு நாட்டில் போய் கண்ணுக்கு தெரியாத இடத்துல போய் நாம் அவிழ்த்து விடப்பட்டு விட்டோம். எப்படி இருக்கும் நிலை? மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள், ரப்பி இன்னி லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர். இறைவா, நீ எந்த நலவை இப்பொழுது கொடுத்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தேவையுடையவனாக நான் இருக்கிறேன். எந்த நலவை கொடுத்தாலும் சரிதான், எனக்கு தேவை இப்போ. ஏன்னா எதுவும் இல்லாமல் நிற்கதியாக இருக்கிறேன். எதை கொடுத்தாலும் அதன் பக்கம் அதிக தேவை உள்ளவன் நான் தான். ஃபகீர். ஃபகீர்னா நம்ம என்ன விளங்கி வச்சிருக்கோம்? பக்கீர் தான் விளங்கி வச்சிருக்கோம். நம்மளும் ஃபகீர் தான். நீங்களும் ஃபகீர், நானும் ஃபகீர். யாரிடத்தில்? அல்லாஹ் என்ற கனிக்கு முன்னால் நீங்கள் நானும் எல்லாரும் ஃபகீர். உலகத்தில் அல்லாஹ் மட்டும்தான் கனி, அவன் மட்டும்தான் தேவையற்றவன் யாரிடத்திலும். உலகத்தில் எவ்வளவு பெரிய பில்லியன்களை சம்பாதித்தாலும் கூட அவரும் ஃபகீர் தான். ஏன்னா ஒரு கட்டத்தில் அவர் தேவையுடையவராக ஆகிவிடுவார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சாங்க. துவாவை ஓதிட்டு இருக்கக்கூடிய இடையில அந்த அம்மா வந்துட்டாங்க. 2 பேர்ல ஒருத்தர் வந்தாங்க. எங்க பாபா அவங்களை கூப்பிட்டாங்க. எதுக்குமா கூப்பிட்டாங்க? உங்களுக்கு கூலி கொடுக்கணும். நான் கூலி எல்லாம் எதிர்பார்த்து இந்த வேலையை செய்யலையே. ஒன்றை அழுத்தமாக உங்கள் மனதிலே இருத்துங்கள். இந்த வார்த்தை அல்லாஹ்வால் சொல்லித் தரப்படக்கூடிய வார்த்தை. எதிர்பார்ப்பில்லாமல் உலகத்திலே சில காரியங்களை நிறைவேற்றுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். எதை செஞ்சாலும் எனக்கு இதுல என்ன பெனிஃபிட், எனக்கு என்ன பலன், இதனால் எனக்கு என்ன லாபம், லாப நோக்கத்தை பார்த்து எந்த காரியத்திலும் இறங்காதீர்கள். சில காரியங்களை ஏக இறைவனுக்காக இஹ்லாஸம் பில்லாஹ், அல்லாஹ்வை முன்வைத்து நீங்கள் தூய மனதோடு செய்யுங்கள். உங்களுக்கு பிரதிபலன் பன்மடங்காக பெருகி கிடக்கும். ஹஜ்ரத் மூசா சொன்னாங்க, நான் பலன் தான் எதிர்பார்த்து செய்ய இல்லை, எங்க பாபா கூப்பிட்டாரு வாங்க. ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. பார்த்த பெரியவர் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் என்ற நபி கதையை முழுக்க சொன்னார்கள். நான் வந்த காரணம் பின்னணி இதுதான். ஒன்றும் கவலைப்படாதே, இங்கே உனக்கு தங்க இடம் உண்டு, உண்ண உணவுண்டு, பார்ப்பதற்கு வேலை உண்டு. 10 வருடம் பார்க்க வேண்டும் என்றால் பார்க்கலாம், 8 வருடம் பார்க்க வேண்டும் என்றால் பார்க்கலாம், உங்கள் விருப்பம். நீண்ட பெரிய வரலாறு. அதற்கு அடுத்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் தன் 2 மகளில் ஒரு பிள்ளையை அவருக்கு நிக்கா செய்து கொடுத்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் மதியன் என்ற ஊரில் இருந்து மறுபடியும் எஜிப்த் என்ற நகரத்திற்கு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் போனார்கள். எப்படி போனார்கள்? வரலாறு சொல்கிறது, நபியாக போனார்கள். மதியனுக்கு வருகிற பொழுது அவர் வெறும் மூஸா இப்னு இம்ரான், அவர் ஒரு சராசரி மனிதர். மதியனை விட்டு மறுபடியும் எஜிப்திற்கு போகிற பொழுது அவர் மூசா கலீமுல்லா, அல்லாஹ்வின் கலீம், ரசூலுல்லாஹ் போனார். இது எல்லாம் எப்படி கிடைத்தது? அந்த துவாவின் பரக்கத்தால் கிடைத்தது. என்ன இணைத்து அந்த துவாவை செய்கிறோமோ அது கிடைக்கும். பெருமக்கள் சொல்கிறார்கள், பொண்ணே கிடைக்கல பையனுக்கு, யக்கீனோடு நீங்கள் இந்த துவாவை ஓதுங்கள், நல்ல பெண் கிடைக்கும். வேலையே கிடைக்கவில்லை, தகுதியான படிப்பு படித்திருக்கிறேன், வேலை இல்லாமல் திண்டாடுகிறேன், யக்கீனோடு நம்பிக்கையோடு இந்த துவாவை ஓதுங்கள், நல்ல வேலை கிடைக்கும். லாபமே கிடைக்கல, முதல்ல போட்டு உட்கார்ந்திருக்க முடிச்சிட்டு என்ன செய்யறது? யக்கீனோடு இந்த துவாவை ஓதுங்கள். நாவால் ஓதக்கூடாது, சும்மா பேருக்கு தஸ்பீகை 4 தஸ்பீகை உருட்டுவது போன்று உருட்டக்கூடாது. உள்ளார்ந்த ஈடுபாட்டோடு இதை ஓதுங்கள், நல்ல லாபத்தை எல்லாம் தருவான். எனவே தான் குறிப்பா ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கல, எனக்கு சாப்பாடு கூட இல்ல, எனக்கு தங்குறதுக்கு இடம் கொடுத்து கிடத்த கூட இல்ல, வேலை கூட இல்லன்னு கேட்கல. எப்படி கேட்டாங்க? லிமா அன்ஸல்த இலைய மின் கைரின் ஃபகீர், என்ன நலவை கொடுத்தாலும் எனக்கு தேவை. 19 கேட்டார்கள். அல்லாஹ் எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தான் மொத்தமா ஒரு துவா.